அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நான் எங்க நிக்கிறேன் பாருங்களே, ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிறேன். இப்ப இந்த மரத்துடைய நன்மையான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு மரம் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு நல்ல ஆக்சிஜனை வெளியிடுது. 50 வருஷ பழமையான மரமாக இருந்தா 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆக்சிஜனை வெளியிடுமா. இந்த மரத்தோடைய வயதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மரத்தோடைய தண்டுல நம்ம பார்த்தோம்னா ரவுண்டா இருக்குமா. அந்தோடைய எண்ணிக்கையை வச்சு அதோடைய வயதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மரத்துடைய வேறு நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, மண்ணை இறுக்கி பிடிக்கிறதுனால மண் சரிவிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இப்படி அதிகமான நன்மை கொடுக்க வேண்டிய மரத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், வெட்டி அதுல இருந்து கிடைக்கிற நன்மையை நாமளே தடுத்துக்கிறோம். அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு தன்மையை வச்சிருக்கான். அது என்ன தன்மை அப்படின்னா, அரச மரம் அதிகமான ஆக்சிஜனை வெளிப்படுத்தும். பனை மரம் நிலத்தினுடைய நீர் வளத்தை பாதுகாக்கும். வேப்ப மரம் விஷத்தை முறிக்கும். அதே மாதிரி தென்னை மரம் மண் அரிப்பை தடுக்கும். புளிய மரமும் ஆலமரமும் புயல் வேகத்தை குறைக்கும். இப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு தன்மையை கொடுத்திருக்கான். இந்த தன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு உதவுற மாதிரி தான் இருக்கு. இஸ்லாம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவர் ஒரு மரத்தையோ அல்லது விதையையோ விதைத்து இதன் மூலமா கிடைக்கிற ஒரு கனியையோ பழத்தையோ ஒரு மனிதரோ அல்லது பறவையோ அல்லது பிற பிராணியோ உண்டா அதன் காரணத்தால் ஒரு தர்மம் செய்த நன்மை கிடைக்குமா. இது புகாரில 2320வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குதாம். அதோட மரத்துடைய நிழல் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவர் அந்த மரத்தினுடைய நிழல்ல வேகமாக 100 ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருந்தாலும் அதோடைய நிழல் முடியாதாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க. இது புகாரில 3251வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட மரத்தை தான் நம்ம என்ன செஞ்சிரோம், வெட்டி வீணாக்கி இதன் மூலமா கிடைக்கிற நன்மையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். அப்ப மரத்துடைய நன்மை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நன்மையை கொடுத்துருக்கான். இந்த மரத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மையை கொடுத்துருக்கான்னு பாருங்க. நம்மளுக்கு உதவக்கூடிய மரத்தை இந்த உலகத்துல நட்டு அதன் மூலியமா நம்ம உதவி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி சொர்க்கத்திலையும் நம்மளுக்கு மரம் வேணுமில்ல, இங்கே இருந்தே சொர்க்கத்திலையும் மரம் நட முடியும். அது எப்படி இருந்தான்னு பார்க்குறீங்களா? இந்த திக்கரை சொல்வது மூலியமாக சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் நடப்படுமாம். அது என்ன திக்ரு அப்படின்னா, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த திக்ரு மூலியமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுமாம். பேரித்த மரம் அது நடப்படுமாம். நீங்கள் 1000 முறை திக்ரு பண்ணால் 1000 பேரித்த மரம் நடப்படுமாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம திக்ரு செஞ்சு சொர்க்கத்திலையும் மரம் நடுவோம். அதே மாதிரி இந்த உலகத்திலையும் மரம் நட்டு அதன் மூலியமாக நன்மை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.